வணக்கம் பிள்ளைகளே. இன்றைய நாளில் நாம் தரம் 11 வகுப்பிலே நீர் உயிரினவள தொழில்நுட்பவியல் பாடத்தில் அலகு 9 மீன் விளைச்சலில் ஏற்படும் இழப்புகளை இயன்றளவிற்கு குறைக்க ஆவன செய்வர். இப்போ நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்த விடயத்தின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடம் இன்றைய பாட அலகுகள் தேர்ச்சி மட்டங்கள் இருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இல்லையா, இந்த தேர்ச்சியை நோக்குகின்ற போது மீன் விளைச்சலில் ஏற்படும் இழப்புகளை இயன்றளவு குறைக்க ஆவன செய்வர். தேர்ச்சி மட்டம் மீன் விளைச்சலை நற்காப்பு செய்யும் முறைகளை செய்து பார்ப்பர். இந்த தேர்ச்சி மட்டங்களின் ஊடாக கற்றல் பேறுகள் இங்கே உங்களிடம் மாணவர்களாகிய நீங்கள் அடைய பெறுகின்ற கற்றல் பேறு ஒன்று வந்து மீன் விளைச்சலை நீண்ட காலம் பேணுவதன் இன்றியமையாமையை விளக்குவர். இரண்டாவது வந்து மீன் விளைச்சலை நற்காப்பு செய்வதில் முக்கியமாக அமையும் கோட்பாடுகளை இனங்காண்பர். இந்த இரண்டு பிரதான கற்றல் பேறுகளும் உங்களிடத்தே அடைய எதிர்பார்க்கப்படுகிறது பிள்ளையர். ஆக தேர்ச்சி மட்டம் இந்த கற்றல் பேரின் ஊடாக இந்த பாட பிரவேசத்துக்கு உங்களை நான் அழைத்து செல்கின்றேன் பிள்ளையர். கடல் உணவுகளின் பொருளாதார முக்கியத்துவம் பற்றி நாங்கள் பார்ப்போம். சரிதானே? உணவானது எமது உடலுக்கு போஷணையை வழங்குவதுடன் பௌதிக உளவியல் மற்றும் உணர்வு பூர்வமான சுகாதாரத்தையும் நமக்கு வழங்குகிறது இல்லையா. உணவானது எமது உடலுக்கு போஷணையை வழங்குவதுடன் பௌதிக உளவியல் மற்றும் உணர்வு பூர்வமான சுகாதாரத்தையும் வழங்குகிறது. அடுத்ததாக பிள்ளைகள், இந்த மீன்பிடி துறையானது பல்வேறு நாடுகளின் உணவு தேவையை மீன் உணவுகளிலிருந்து பெறப்படுவதுடன் வேலைவாய்ப்பு அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்ற ஒரு துறையாகவும் காணப்படுகிறது பிள்ளைகள். நாங்கள் உணவு தேவைகள் மட்டுமல்லாது அதுக்கு அப்பாலையும் வேலைவாய்ப்பை பெற்று தருகிறது, அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிறது. ஏன்னா பல்வேறுபட்ட ஒரு பரந்துபட்ட துறையாக இந்த மீன்பிடி துறை காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்க போகிற விடயம், அன்னளவாக 5 பங்கு உலக மொத்த விநியோகத்துக்குரிய விலங்கு புரதம் மீன்களிலிருந்து தான் பெறப்படுகிறது. இந்த புரதம் வந்து புள்ளியில் 2 வகைப்படும். ஒன்று வந்து தாவர புரதம், இரண்டாவது விலங்கு புரதம். இந்த விலங்கு புரதத்தில் தான் மீன் சார்ந்த உணவு, அது கருவாடாக இருந்தாலும் சரி, அல்லது கணவாயாக இருந்தாலும் சரி, அல்லது இறால் நண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடல் உணவுகள், மீன் சார்ந்த உணவுகள், கடல் உணவுகள் இந்த விலங்கு புரதத்தில் 5 பங்கு உலகத்தின் மொத்த விநியோகத்துக்கு பெறப்படுகிறதா பிள்ளை. இது ஒரு முக்கியமான விடயம். அடுத்ததாக பார்க்க போகிறது, இது போஷணை விஞ்ஞானத்துக்கு மட்டுமல்லாமல், ஏன்னா நாங்கள் போஷணை விஞ்ஞானத்துக்கு மட்டுமல்லாமல் விவசாயம், மீன்பிடி, சந்தைப்படுத்தல், உணவு தொழில்நுட்பம், மருத்துவம், சமூகவியல் என பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கிய துறையாக பிள்ளைகள் இந்த துறை காணப்படுகிறது. சரிதானே? ஆகவே நாங்கள் கடல் உணவுகளின் போஷணை என்ற விடயத்தை பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? கடல் உணவுகளின் போஷணை. பொதுவாக கடல் உணவுகளில் நாங்கள் மீன்கள், ஓட்டு மீன்கள், கடல் தாவரங்களை போஷணைக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக மீன்கள் தான் உங்களுக்கு தெரியும். ஓட்டு மீன்கள் என்பது கணவாய், இறால், நண்டு, சிப்பி, சங்கு, இவற்றைத்தான் நாங்கள் ஓட்டு மீன்கள் சொல்லுவோம். இவற்றின் உணவு போஷணையம் வந்து இன்று பல்வேறுபட்ட நாடுகளில் பல்வேறு மக்களால் அது நுகரப்படுகிறது. அதே போல கடல் தாவரங்களிலிருந்தும் போஷணை. இப்போ நேரடியாக ஜப்பான் போன்ற நாடுகளில் எல்லாம் பச்சையாகவே உணவாக உட்கொள்கிறார்கள். என்றால் அதில் இருக்கிற போஷணை பரிமாணங்கள் ஒவ்வொன்றும் பல மடங்கு எங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் கடல் தாவரங்களை பச்சையாகவே உட்கொண்டுள்ள மக்கள் குடித்தொகை கொண்ட நாடுகளும் உலகத்திலேயே காணப்படுகிறது. சரிதானே? அதே போல இவற்றின் போஷணை பெருமானம், சுவை, தோற்றம் மற்றும் தரம் என்பவற்றில் நிறைவான தன்மை காணப்படுது. அவசியம், கட்டாயம். இந்த கடல் மீன்களோ தாவரங்களோ ஓட்டு மீன்களில் இந்த போஷணை பெருமானம்
சுவை, தோற்றம் மற்றும் தரம் என்பவற்றில் நிறைவான தன்மை காணப்படுதல் அவசியம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இவற்றின் வர்த்தக பெறுமதி வீழ்ச்சி அடைந்து விடுகிறது. வர்த்தக பெறுமதி என்ன பிள்ளையர்? இதுக்கான சந்தை விலை. உதாரணமாக இவற்றின் ஒரு கிலோ மீனோ அல்லது ஒரு கிலோ பதப்படுத்தப்பட்ட மீன்களோ அல்லது நெற்காப்பு செய்யப்பட்ட ஒரு மீன் சார்ந்த பொருளோ அவற்றின் சந்தை வர்த்தக பெறுமதி, விற்பனை பெறுமதி வீழ்ச்சி அடைந்து விடும். வீழ்ச்சி அடைந்து விட்டால் கேள்வி வந்து என்ன வேறும்? குறைவடைந்து விடும். அது இல்லாமல் போய்விடுகிறது. இதுதான் நம்ம இல்லையா? அப்போ கட்டாயம் உணவுகளின் போசனையில் இந்த நாங்கள் இந்த சுவை, தரம், போசனை பெருமானம் இவற்றின் சகலதையும் உள்ளட பாதுகாத்தல் அவசியமாகும். இல்லாட்டி என்ன? வர்த்தக பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சு விடும். அடுத்த விடயம், இந்த வர்த்தக பெறுமதி வீழ்ச்சி அடையாமல் பாதுகாப்பதற்கு நாங்கள் வழிவகைகளை தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் நெற்காப்பு செய்தல் அவசியமாகும். இப்போ நெற்காப்பு உடன் நுகர்வோர் அல்லது ஒரு கொள்வனவாளரோ அல்லது ஒரு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மீன் சார்ந்த உணவுப் பொருட்களோ உரிய தரத்தில், உரிய சுவையில், உரிய போசனை பெருமானத்தை கொண்டிருந்தால் அதுக்கான பெறுமதி எப்பவும் வந்து கூடவாயிருக்கு. சரிதானே? சரி, இப்போ இது வந்து எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் காலங்களும் இது சில நேரம் பொருத்தமற்றதாக விடும். குறிப்பாக போக்குவரத்து வசதியின்மை, பாதுகாத்தல் வசதியின்மை, பனிக்கட்டி மற்றும் குளிரூட்டல் வசதியின்மை காரணமாக உரிய முறையில் பேண முடியாமல் போகிறது. இதனால் வருடம் முழுவதற்கும் முறையான ஒரு போசனையை மீன் சார்ந்த உணவுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நெற்காப்பு செய்தல் அவசியம். என்ன இல்லையா? அப்போ நெற்காப்பு செய்தல் ஏன் அவசியமாகுது என்றால், போக்குவரத்து வசதி இல்லாத இடமா இருக்கலாம், பாதுகாத்தல் வசதி இல்லாத நிலை இருக்கலாம், பனிக்கட்டி ஐஸ் கட்டி என்ன அல்லது குளிரூட்டல் வசதி இல்லாமல் இருக்கலாம், உரிய முறையில் பேண முடியாமல் என்ன நடக்கிறது? இவை பாதுகாக்க தவறப்படுகிறது. இதனால் இவற்றை நாங்கள் முறையான போசனை சார்ந்த உணவாக பயன்படுத்துவதற்கு, அத்தோடு வருடம் முழுவதற்கும் இதனை பயன்படுத்துவதற்கும் என்ன நெற்காப்பு செய்தல் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே முக்கியமாக நாங்கள் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. சரிதானே இல்லையா? சரி, இப்போ நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்து நாங்கள் நெற்காப்பு செய்தல் என்றால் என்ன? சரியோ, நெற்காப்பு செய்தல் என்றால் பிள்ளைகள் மீன் தசையின் பௌதிக இரசாயன உயிரியல் இயல்புகள் மாற்றமடையாதவாறு நீண்ட காலத்துக்கு வைத்திருப்பதற்காக பல்வேறு உத்திகளை கையாளுதலே மீன்களை நெற்காப்பு செய்தல் ஆகும். அது வந்து மீன்களின் தசை இருக்குதானே, அந்த தசையில் நீர் இருக்கு. அந்த நீர் வந்து நீரால் வந்து என்ன நடக்கும்? பாதிப்பு ஏற்படும். நுண்ணங்கிற தாக்கத்தால் அவை பாதிக்கப்படும். அப்போ அந்த தசையில் இருக்கிற நீரை வந்து அகற்றி அவற்றை உரிய முறையில் வேறு வகையில் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு உத்தி என்ன? அப்போ அந்த மீன்களின் தசையில் இருக்கிற பௌதிக இரசாயன உயிரியல் இயல்புகள் மாற்றமடையக்கூடாது. அந்த மாற்றமடைந்தால் போசன பெருமானம் என்னையும் இல்லாமல் போடும். அது பொருத்தமற்ற உணவாக இருக்கும். ஆகவே அந்த இயல்புகளை மாற்றமடையாதவாறு நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக கையாளப்படுகின்ற உத்திகள், அது கருவாடு பதனிடலாக இருக்கலாம், அல்லது ஜாடி முறையாக இருக்கலாம், அல்லது மாசி கருவாடாக இருக்கலாம், அல்லது புகையூட்டப்பட்ட மீனாக இருக்கலாம், அல்லது புளியிடப்பட்ட மீனாக இருக்கலாம், அல்லது தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனாக இருக்கலாம், அல்லது குளிரூட்டப்பட்ட மீனாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு உத்திகளை கையாண்டு நாங்கள் பாதுகாத்தல் முறைகள்லாம் இந்த நெற்காப்பு செய்தல் என்ற விடயத்துக்குள்ள அடங்கப்படுகிறது. சரிதானே இல்லையா? சரி, அப்போ நாங்கள் நெற்காப்பு செய்தல் என்ற விடயத்தை பார்த்த பின்னர் மீன்கள் பழுதடைவதற்கு ஏதுவான காரணிகளை இழிவளவாக்குவதன் மூலம் நெற்காப்பை மேற்கொள்ளலாம். எந்த ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் உற்று நோக்கின்ற போது அந்த விடயத்துக்கான காரணத்தை கண்டறிவதன் மூலம்தான் அதற்கான பிரச்சனைகளை நாங்கள் என்ன செய்யலாம்? தீர்க்க முடியும். அந்த வகையில் நாங்கள் இந்த மீன்கள் பழுதடைவதற்கு ஏதுவான காரணிகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரிதானே இல்லையா? அதில் முதலாவது விடயம், மீன்களின் அகத்தே அல்லது புறத்தே உள்ள நுண்ணங்கிகளை அழித்தல். அகத்தே புறத்தே. மீன்களின் அகப்பகுதி என்று சொல்லப்படுகிறது உடலின் பூக்கள், உணவு கால்வாய், ஈரல் போன்ற உடலின் உள்ளுறுப்புகள் தான் அக உறுப்புகள் சொல்லப்படுது.
புறத்தேன்னு சொல்லப்பட்டது மீனின் புற உருவம். ஏன்னா மீன்களோட தோல், மற்றது செதில்கள், சளியப்பட, அந்த செதில்களுக்கு மேலே உள்ள சளியப்பட, அந்த இவைதான் மீன்களின் புறத்தே உள்ள உறுப்புகள். இந்த புறத்தே உள்ள உறுப்புகள்லையும் அகத்தே உள்ள உறுப்புகள்லையும் உள்ள நுண்ணங்கிகளை அழித்தல். இந்த நுண்ணங்கிகள்லாம் முக்கியமாக பழுதடைவதை ஏற்படுத்துகின்ற காரணிகளாக இருக்கு. பாக்டீரியாவோ பங்கஸோ ஏதாவது ஒரு நுண்ணங்கியாக இருக்கலாம். சரிதானே இல்லையா? அடுத்தது சுய சமிபாடு மூலம் ஏற்படும் பழுதடைதலை குறைத்தல். கடந்த வகுப்பில் பார்த்து நாங்கள் சுய சமிபாடுன்ற என்ன, அது எப்படி குறைக்கிறது. அப்போ சுய சமிபாடு மூலம் ஏற்படுகின்ற பழுதடைதலை குறைத்தல். மூன்றாவது கொழுப்பமில ஒட்சியேற்றத்தினால் நடைபெறும் பழுதடைதலை குறைத்தல். அப்போ கொழுப்பமிலங்கள் மீன்கள் இருக்கின்ற கொழுப்பமிலம் ரெண்டு இருக்கு. ஒன்று நிரம்பிய கொழுப்பமிலம், அடுத்த நிரம்பாத கொழுப்பமிலம். அப்போ நிரம்பாத கொழுப்பமிலம் தான் சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற மீன்களில் காணப்படுது. அந்த கொழுப்பமில ஒட்சியேற்றத்தில் நடைபெறுகின்ற பழுதடைதலை குறைத்தல். இந்த மூன்று காரணங்களை நாங்கள் கண்டறிந்து செயற்படுத்துவதன் மூலம் நட்காப்பு செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும், முறையாக கையாளக்கூடியதாக இருக்கும் இல்லையா? சரிதானே? சரி, இனி இப்போ மீன் நெற்காப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். சரிதானே இல்லையா? இப்போ மீன் நெற்காப்பு முறைகள் என்றால் ரெண்டு வகையான முறைகள் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று மரபு ரீதியான நெற்காப்பு முறை, மரபு ரீதியான நெற்காப்பு முறை. ரெண்டாவது நவீன நெற்காப்பு முறைகள். இப்போ மரபு ரீதியான நெற்காப்பு முறைகள் என்ற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மரபு ரீதியான ஆதிகாலம் மனிதன் ஆரம்ப காலத்தில் கை கொண்ட விடயம். ஆரம்ப காலத்தில் மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு வசதி இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை. இவற்றுக்கு அப்பால மனித வலுவையும் மனித அறிவையும் கொண்டு ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நெற்காப்பு முறைகளைத்தான் நாங்கள் மரபு ரீதியான நெற்காப்பு முறை என்று கூறுவோம். இவை மிகவும் எளிமையானவை, இலகுவானவை, செலவு குறைந்தவை, குறிப்பிட்ட காலமும் குறைவாகத்தான் காணப்படும். சரிதானே? அதில் முதலாவது பிள்ளைகள் கருவாடு தயாரித்தல். சரிதானே? முதலாவது கருவாடு தயாரித்தல். ரெண்டாவது மாசி கருவாடு தயாரித்தல். சரிதானே பிள்ளைகள்? கருவாடு தயாரித்தல், ரெண்டாவது மாசி கருவாடு தயாரித்தல். மூன்றாவது புகையூட்டல். நாலாவது ஜாடி தயாரித்தல். அஞ்சாவது புளியிட்ட மீன் தயாரித்தல். இந்த 5 முறைகளும் நாங்கள் மரபு ரீதியான நெற்காப்பு முறைகளுக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது. சரிதானே இல்லையா? அடுத்ததாக நவீன நெற்காப்பு முறைகள். ஏன்னா இப்போ அது தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்றால் குளிரூட்டல் வசதி, மின்சார வசதி, களஞ்சியப்படுத்தல் வசதி, தொடர்பாடல் வசதி, போக்குவரத்து வசதி என பல்வேறுபட்ட நவீன தொழில்நுட்ப சாதனங்களையும் தொழில்நுட்ப முறைகளையும் கொண்ட நெற்காப்பு முறைகள் தான் நவீன நெற்காப்பு முறைகள். சரிதானே இல்லையா? அதில் முதலாவது குளிரேற்றல். குளிரேற்றல். ரெண்டாவது அதிகுளிரேற்றல். மூன்றாவது தகரத்தில் அடைத்தல். நீங்கள் தகரத்தில் அடைத்து சொல்றது கேனிங், அது டின் ஃபிஷன் சொல்லுவோம். தகரத்தில் அடைத்தல். அடுத்தது நாலாவது நவீன நீரகற்றல் முறைகள். இந்த இவைதான் நவீன நெற்காப்பு முறைகளுக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது இல்லையா? சரிதானே? அப்போ மீன் நெற்காப்பு முறைகளில் நாங்கள் 2 வகையை பிரிக்கிறோம். ஒன்று மரபு ரீதியான நெற்காப்பு முறைகள், அதற்குள்ள கருவாடு தயாரித்தல், மாசி கருவாடு தயாரித்தல், புகையூட்டல், ஜாடி தயாரித்தல், புளியிட்ட மீன் தயாரித்தல். அதே போல நவீன நெற்காப்பு முறைகளுக்குள்ள பார்க்குறோம் குளிரேற்றல், அதிகுளிரேற்றல், தகரத்தில் அடைத்தல், நவீன நீரகற்றல் முறைகள். சரிதான இல்லையா? இந்த 2 நெற்காப்பு முறைகளையும் பற்றி நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். சரிதான பிள்ளைகள்? அப்போ முதலாவது மரபு ரீதியான நெற்காப்பு முறைகளில் கருவாடு தயாரித்தல் செயற்பாட்டை பார்ப்போம் இல்லையா? இப்போ நீங்கள் சாதாரணமாக கடற்கரை சென்றால் ஒரு மணல் தரையாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடங்களில் கூடுதலாக ஆதி காலம் தொடக்கம் இன்று வரை பாரம்பரிய முறைகளாக இந்த கருவாடு தயாரித்தல்
செயற்பாட்டை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ இந்த முறை வந்து ஒரு மரபுதியாக கையாளப்பட்டு வந்த ஒரு நட்காப்பு முறை. இப்போ மீன்கள் வந்து சுத்திகரித்து உப்பு சேர்த்து வெயிலில் உலர்த்தப்படுதல். இது 2 விடயம் தான். ஒன்று சுத்திகரிப்பு செய்கிறோம், உப்பு சேர்க்கிறோம், வெயிலில் உலர்த்தப்படுதல். சரிதானே பிள்ளை? அப்போ மீன்கள் சுத்திகரிக்கிறோம், அது மீனின் அளவை பொறுத்து. அது சிறிய மீனாக இருக்கலாம் அல்லது பெரிய மீனாக இருக்கலாம். அப்போ எங்களுக்கு பொருத்தமான அளவில் தேவையான அளவு நாங்கள் எடுத்து சுத்தமாக்கி அதில் இருக்கின்ற தேவையற்றை அகற்றி விட்டு நமக்கு தேவையான அளவினை எடுத்து அதில் உப்பு சேர்த்து வெயிலில் உலர்த்துதெல்லாம் இந்த கருவாட்டின் ஒரு செயற்பாடாக இருக்கிறது. சரிதானே பிள்ளை? ஏன் நாங்கள் உப்புடுதல் உலர்த்துறோம் என்றால், இந்த உப்புட்டு உலர்த்துவதால் நுண்ணங்கிகளின் பெருக்கத்துக்கு தேவையான நீரும் நொதிய தொழிற்பாட்டுக்கு தேவையான சிறப்பான நீர் சதவீதமும் கிடைக்காமல் போகிறது. இதன் காரணமாக நுண்ணங்கிகளினதும் நொதியங்களினதும் தொழிற்பாடு கட்டுப்படுத்தப்படும். இதனால் நீண்ட காலம் கருவாட்டை பேணி வைக்கலாம். என்னென்றா பிள்ளைகள் பாருங்கோ, ஏன்னா உப்புடுவதாலும் உலர்த்துவதாலும் நுண்ணங்கிகளின் பெருக்கத்துக்கு தேவையான நீரும் என்ன நொதிய தொழிற்பாட்டுக்கு தேவையான சிறப்பான நீர் சதவீதமும் கிடைக்காமல் போகின்றது. இந்த 2 விடயங்களால் நுண்ணங்கிகளின் செயற்பாடு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ நுண்ணங்கிகளின் செயற்பாடு கட்டுப்படுத்தப்படுவதால் இந்த பாதுகாத்தல் பதனிடல் மூலம் பெறுகின்ற உணவு, கடல் சார்ந்த உணவு நீண்ட காலத்துக்கு நாங்கள் பேணி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே பிள்ளை? சரி, அடுத்ததாக பார்க்க போகிற விடயம், இந்த கருவாடு தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள். இப்போ நாங்கள் எந்த ஒரு பொருளையோ அல்லது வீட்டில் சாதாரணமாக நாங்கள் ஒரு உணவை தயாரிப்பதென்றால் அதற்கு தேவையான பொருட்களை உங்களுடைய அம்மா, அக்கா அல்லது சமையல் உதவியாளர்கள் அவர்கள் தேடிக்கொண்டு அதற்கும் பின்னர் தான் அந்த உணவை தயாரிப்பார்கள். ஆகவே நாங்கள் எந்த ஒரு பொருளையும் நாங்கள் தயாரிக்க வேண்டுமாக இருந்தால் முதல் அதற்கு தேவையான மூலப்பொருட்களை பெற்று தயார் நிலையில் வைத்திருத்தல் வேண்டும். அந்த வகையில் இந்த கருவாடு தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை நாங்கள் பார்க்கின்ற போது புத்தம் புதிய மீன், பழுதடைந்த மீன்களிலிருந்து கருவாடு வரக்கூடாது. புத்தம் புதிய மீன், அது நன்னீர் மீனாக இருக்கலாம் அல்லது உவர்நீர் மீனாக இருக்கலாம். அது நன்னீர் மீன், உவர்நீர் மீன் பிள்ளைகள். நன்னீர் மீன்கள் என்பது குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளிலிருந்து பெறப்படுகின்ற நீர். இதுதான் பிள்ளைகள். உதாரணமாக திலாப்பியா, குராமி போன்ற நன்னீர் மீன்களும் பெற்றுக்கொள்ளலாம். உவர்நீர் மீன்கள் கடல், சமுத்திரம் பாரிய உவர்நீர் பரப்பை கொண்ட நீர்ச்சூழலிலிருந்து பெறப்படுகின்ற மீன்களாக இருக்கலாம். அது பொதுவாக சூடை, சூரை, வன்சூரை, அரக்குலா, கட்டா, பாறை போன்ற உவர்நீர் மீன்கள். சரிதானே? அப்போ உவர்நீர் மீன், நன்னீர் மீன் புத்தம் புதிய மீன்களாக இருக்க வேண்டும். சரிதானே பிள்ளையா? அடுத்ததாக சுத்தமான உப்பு. சாதாரணமாக கரையுப்பு, என்ன சோடியம் குளோரைட் கரையுப்பு எங்களுக்கு தேவை. அடுத்தது சுத்தமான நீர். இப்போ நீரில் பிள்ளைகள் மாசாக்கிகள் இருக்கலாம். ஏன்னா அந்த நீரை நாங்கள் இதில் பயன்படுத்தி வந்தால் அந்த மாசாக்கிகள் வந்து என்ன இந்த கருவாடு மீன் உணவில் தொட்டிக்கொள்ளும். அதனால் எங்களுக்கு அதன் மூலம் நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ சுத்தமான நீரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். சரிதானே பிள்ளையா? அப்போ கருவாடு தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் புத்தம் புதிய மீன், அது நன்னீர் மீனாக இருக்கலாம், உவர்நீர் மீனாக இருக்கலாம், சுத்தமான உப்பு, சுத்தமான நீர், இவை மூன்றும் கட்டாயம் அவசியமான மூலப்பொருட்கள். சரிதானே? அடுத்தது தேவையான உபகரணங்கள். அதில் இந்த மீனை சுத்திகரிப்பது என்ன பொருத்தமான அளவில் பொருத்தமான தரத்தில் நாங்கள் அதை பேணணும் என்றால் அதை சுத்திகரிப்பதற்கு தேவையான மேசை, பொருத்தமான அளவு மேசை, வெட்டு பலகை, கூரிய கத்தி, இந்த மூன்றும் வந்து என்ன சுத்திகரிப்பதற்கு அவசியம். பொருத்தமான மேசை எடுக்கிறோம், அதில் அந்த மேசையில் வெட்டு பலகை எடுக்கிறோம். அடுத்தது கூரிய கத்தி. அடுத்த விடயம் மீன் கழிவுகளை அகற்றுவதற்கு பொருத்தமான பாத்திரம் அல்லது உறை. என்ன இப்போ நாங்கள் மீன் உடனுக்குடன் பல ஆயிரக்கணக்கான கிலோ 1000 கிலோ மீன்களை வந்து
ஏன்னா கருவாடு செய்கிற செயற்பாட்டுக்கு உட்படுத்தணும் என்றால் அந்த நிலையில் வந்து நாங்கள் கழிவுகள் அகற்றும் போது உடனுக்குடன் கழிவுகள் என்னையும் ஒரு பாத்திரத்திலேயோ அல்லது உரையிலோ இட்டு அதனை வைத்தல் போல். இல்லாட்டி என்னையும் கழிவுகளில் இருந்து எங்களுக்கு பாதிப்பும் ஏற்படலாம். அதுக்காக நாங்கள் மீன் கழிவுகளை உடனுக்குடன் அகற்றணும். அதுக்கான பாத்திரமும் உரையும் பொருத்தமானத்தில் வேணும். அடுத்தது அளவீடு செய்வதற்கான தராசு. உதாரணமாக வந்து உப்பு என்றால் உப்புன்ற அளவு அது இத்தனோ கிலோகிராம் மீனுக்கு இத்தனோ கிலோகிராம் உப்பு தான் பயன்படுத்தணும். ஆகவே அங்கே தராசு தேவை. அப்போ அளவீடு செய்வதற்கான தராசும் உரிய இடத்தில் காணப்படுதல் வேண்டும். அடுத்தது உப்பை இட்டு வைப்பதற்கான பாத்திரம். இப்போ நாங்கள் மீனை வெட்டி கழுவி அதை பதப்படுத்தி உப்பை சேர்த்து அதனை பொருத்தமான பாத்திரத்தில் என்ன செய்யணும், அது குறிப்பிட்ட நேரம் வைத்திருத்தல் வேண்டும். அதுக்கு பொருத்தமான பாத்திரம் தேவை. அடுத்தது மீன்களை உலர்த்துவதற்கு பொருத்தமான ஏந்தனம், இந்த ராக்கேல் புள்ளிய. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஆரம்பத்தில் மணல் தரையில் நெத்தலி சூடை போன்ற மீன்களை வந்து தரையில் மேலே ஒரு தரப்பால் இதாக விரித்து விட்டு போடுவார்கள். தற்போது வந்து ராக்கைகள், பொருத்தமான ராக்கைகளை பலகைகளில் அடித்து அந்த ஏந்தனத்தில் மூலம்தான் உலர்த்தல் செயற்பாடு நடைபெறுகிறது. அப்போ அதுக்கு பொருத்தமான ராக்கை அல்லது ஈந்தனம் தேவை. இறுதியா பாத்தமாக இருந்தால் பொலித்தீன் முத்திரையிடு கருவி. அதே என்றால் நாங்கள் அந்த உலர்த்தல் செயற்பாடு முடிவடைந்த பின்னர் கருவாடு புறப்பட்ட பிறகு உரிய முறையில் அளவுகளில் நாங்கள் இப்போ சந்தையில் அல்லது கடையில் வாங்குவோமா இருந்தால் 250 கிராம், 500 கிராம், 1 கிலோ கிராம், ஏன்னா பல்வேறுபட்ட அளவுகளில் பல்வேறுபட்ட பேக்கெட்டுகளாக நாங்கள் அதனை கொள்வனம் செய்யக்கூடிய இருக்கு. அதற்காக என்ன என்றால் பொலித்தீன் உரைகளில் கவரிடப்பட்டு அதில் முத்திரையிட்டு அதனை சந்தைக்கு அனுப்புதல் வேண்டும். இப்போ இவ்வளவு தேவையான உபகரணங்களாக கருவாடு தயாரிப்ப செயற்பாட்டுக்கு அவசியம் இல்லை. சரிதானே? ரைட். இனி பார்க்க போகிறோம் கருவாடு தயாரித்தல் படிமுறைகள். கருவாடு தயாரித்தல் படிமுறைகள். நுகர்வுக்கு பொருத்தமான நன்னீர் உவர் மீன்களை தெரிவு செய்தல். உதாரணமாக பிள்ளைகள் சில இடங்களில் சில மீன்களை விரும்பி உண்ணாதவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அப்போ நுகர்வுக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் விரும்பக்கூடியதுமான மீன்களைத்தான் கட்டாயம் தெரிவு செய்யும். அதற்குத்தான் என்னையும் எப்போ நாங்கள் வந்து என்ன விற்பனை பெருமானம் சந்தை பெறுமதி தான் எங்களுக்கு டார்கெட். இவ்வளவு 1 கிலோகிராம் மீனிலிருந்து இவ்வளவு இத்தனை கிராம் கருவாட்டை பெறுகிறோம், அத்தனை கிராம் கருவாட்டிலிருந்து உச்ச பெறுமதியான சந்தை விலையை பெறுகிறோம். லாபம் தான் எங்களுக்கு பிரதான இலக்கு. ஆகவே நாங்கள் எந்தெந்த மீனை நுகர்வோர் விரும்புகிறார்கள் அத்தகைய மீன்களைத்தான் தெரிவு செய்தல் வேண்டும். அடுத்த விடயம் மீன்களின் உள்ளுறுப்புகள் மற்றும் தேவையற்ற பகுதிகளை நீக்கி சுத்தமான நீரில் கழுவுறோம். பார்த்தீர்களாக இருந்தால் உடல், உணவு காவல், வாய், பூக்கள் இவை வந்து என்ன செய்யும் என்றால் இந்த கருவாடு தயாரிப்பதற்கு பொருத்தமற்றது. அப்போ அந்த பகுதியில் என்ன செய்யணும் என்றால் நாங்கள் வெட்டி என்ன அவற்றை அப்புறப்படுத்திக்கிறோம். பிறகு என்ன செய்யணும்னா சுத்தமான நீரில் கழுவுகணும். சரிதானே? சுத்தமான நீரில் கழுவி நாங்கள் முதல் சொன்னா என்ன நுண்ணங்கிகளின் தாக்கம் என்ன நீரில் இருக்கு. ஆகவே நாங்கள் சுத்தமான நீரில் அதை கழுவி முதல் வேண்டும். அடுத்ததாக மீன் தசை நசியாதவாறு தேவைக்கு ஏற்றவாறு பகுதிகளாக நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மீன் 1 கிலோகிராம் மீன் எடுத்தோம் என்றால் அதில் 4 துண்டுகளாகத்தான் நாங்கள் அங்கே வெட்ட போகிறோம் என்றால் தேவையான அளவு 4 துண்டுகளை வெட்டி அவற்றை நாங்கள் எடுக்கிறோம். அதன் பின்னர் என்ன செய்யணும், நன்றாக நாங்கள் கழுவுறோம். ஏன்னா அப்போ முதல் வெட்டி கழுவினாங்கள், பிறகு தேவையான துண்டுகளையும் வெட்டின பின்னரும் கழுவுவோம். ஏன் இவ்வளவு தூரம் நாங்கள் கழுவுகின்ற போது அவ்வளவு தூரம் நாங்கள் தொற்றல் நுண்ணங்கி தொற்றலிருந்து மீன்களை பாதுகாக்கலாம். சரிதானே? நன்றாக கழுவிய பின்னர் உப்பு சேர்த்தல். சரிதானே? பொருத்தமான அளவில் பொருத்தமான மீன்களுக்கு உப்பை நாங்கள் சேர்க்கிறோம். சரிதானே? இந்த மீன் தசை இருக்குதானே பிள்ளைகள். இப்போ சில மீன்கள் வந்து தசை தடிப்பு பெருமானம் கூடியதாக இருக்கும், சிலது வந்து தசை தடிப்பு வந்து குறைவாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உப்பின் விகிதத்தையும் இங்கே பேண வேணும். கிட்டத்தட்ட 4 கிலோ மீனுக்கு 1 கிலோகிராம் உப்பு என்ற விகிதத்தில் நாங்கள் இங்கே உப்பிடல் வேண்டும். சரிதானே இல்லையா? 4 கிலோகிராம் மீனுக்கு 1 கிலோகிராம் சோடியம் குளோரைடு கரி உப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 12 மணி நேர இடைவெளியில் நாங்கள் இந்த உப்புடல் செயற்பாட்டை மேற்கொள்ளுதல் வேண்டும். 4 தொடக்கம் 12 மணி நேரம். அப்போ மீன்களின் தசை வந்து தடிப்பாக இருந்தால் அல்லது கூடவாக பெருமனால் அதிகரித்த நிலையில் இருந்தால் கூட மணி நேரம் உப்புடல் செயற்பாடுகளுக்கு எடுக்கப்படும். ஆனால் தடிப்பு குறைவாக இருந்தால் குறைந்த மணி நேரம் போதுமானது இல்லையா? சரிதானே? இதன் பின்னர் நாங்கள் இந்த மீனில் இருக்கிற மேலதிக உப்பை என்ன செய்யணும் என்றால் நீக்குவதற்கு மீண்டும் கழுவணும். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வீத உப்புல நாங்கள் ஊற வைத்து 4 தொடக்கம் 12 மணி நேரம் அவற்றை செயற்பாட்டுக்காக விடுகின்றோம். அதன் பின்னர் மீன்களில் உள்ள மேலதிக உப்பு அவற்றை நீக்குவதற்கு மீண்டும் கழுவுதல் வேண்டும். இதுதானே இல்லையா? சரி, அதன் பின்னர் உலர்த்துதல் காய வைத்தல். இதுதானே இல்லையா? கிட்டத்தட்ட 40 பாக செல்சியஸிலிருந்து 70 பாக செல்சியஸ் வெப்பநிலையில் நாங்கள் உலர்த்துதல் வேண்டும். வெங்கட பிரதேசத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது இன்று வரை சூரிய ஒளியைத்தான் இந்த உலர்த்துதலுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். சூரிய ஒளி மூலம் சூரியன் ஒளி வந்து எங்களுக்கு ஒரு போதுமான அளவு அந்த ஒளி வந்து வெப்பத்தை எங்களுக்கு தருகின்ற காரணத்தால் இந்த உலர்த்துதல் செயற்பாடு வந்து சூரிய ஒளியிலே நடைபெறுகிறது. சரிதானே இல்லையா? வளர்ச்சியடைஞ்ச நாடுகளில் வெப்பமாக்கிகள் மூலம் அங்கே உலர்த்துதல் செயற்பாடு நடக்கிறது. ஆனால் எங்களோட பிரதேசங்களை பொறுத்த மட்டும் இல்லை, சூரிய ஒளி எங்களுக்கு போதுமானது, ஒரு இலகுவாகவும் மற்றது செலவு குறைந்த ஒரு விடயமாகவும் அது காணப்படுது. ஆகவே உலர்த்துதல் என்பது இங்கே சூரிய ஒளி எங்களுக்கு பொருத்தமானதாக காணப்படுது. சூழல் நேயத்தன்மையாக இருக்குது. சரிதானே இல்லையா? சரி, அடுத்ததாக கருவாட்டு உலர்த்திய கருவாட்டை வந்து பொலித்தீன் உரைகளில் இட்டு முத்திரையிட என்ன இல்லையா? இப்போ காற்று போகாது, காற்று உட்செல்லாதவாறு என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடியவாறு நாங்கள் பொலித்தீன் உரைகளில் இட்டு முத்திரையிட. இறுதியாக பெயர் சுட்டியிடல். இப்போ இந்த கருவாடு இத்தனை கிலோகிராம் இதன் பயன்பாட்டு காலம் என்பவற்றை உள்ளடக்கிய பெயர் சுட்டியை நாங்கள் இடுதல். இவைதான் கருவாடு தயாரித்தல் வழிமுறைகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? சரிதானே? இப்போ இதை நாங்கள் உங்களுக்குடைய காபோதா சாதாரண பரீட்சையை நாங்கள் மையமாக கொண்டு பார்க்கின்ற போது இங்கே கருவாடு தயாரித்தலுக்கான பாய்ச்சல் கோட்டு வரைபடம், இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை ஏதாவது ஒரு நெற்காப்பு முறையின் பாய்ச்சல் கோட்டு வரைபடம் ஒவ்வொரு பரீட்சை வினாத்தாள்களிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இங்கே இந்த கருவாடு தயாரித்தல் பாய்ச்சல் கோட்டு படத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா அப்போ பாய்ச்சல் கோட்டு படத்தை தான் கேட்பார்கள். அப்போ பாய்ச்சல் கோட்டு படம் கேட்டால் நீங்கள் அந்த பாய்ச்சல் கோட்டு பட ரீதியாக தான் விடைகளை அளிக்க வேண்டும். ஆகவே இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தையும் நாங்கள் இப்போது பார்ப்போம். அப்போ பாய்ச்சல் கோட்டு படம் ஆரம்பம் வந்து புத்தம் புதிய மீன், ஏன்னா அதுக்கு ஒரு அம்புக்குரிய போடுவியல், தேவையான பகுதிகளை நீக்குதல், அம்புக்குரிய போடுவீர்கள், கழுவுதல், அம்புக்குரிய போடுவீர்கள், ஏன்னா துண்டுகளாக வெட்டுதல், அம்புக்குறி, கழுவுதல், அம்புக்குறி, என்ன பிறகு உப்பிடுதல், அதுக்கு கீழே அம்புக்குறி, மீண்டும் கழுவுதல், ஏன்னா அம்புக்குறி, உலர்த்துதல், அம்புக்குறி, பொதியிடுதல், அம்புக்குறி, இறுதியாக பேச்சுட்டிடுதல். இவ்வாறு ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபட ரீதியாகவும் கருவாடு தயாரித்தல் படிமுறையை நாங்கள் கொடுக்கலாம். இது பரீட்சையை மையமாக கொண்டுள்ள விடயமாக இருக்கிறது பிள்ளைகள். சரிதானே? சரி, அடுத்த விடயமாக நாங்கள் தரமான கருவாட்டின் இயல்புகளை பார்ப்போம். எந்த ஒரு பொருளும் பிள்ளைகள் ஒரு தரமாக நாங்கள் பார்க்கின்ற போது அந்த இயல்புகளும் பண்புகளும் என்னவாக இருக்கணும் என்றால் சரியாக இருக்க வேண்டும். சரி, நாங்கள் மற்றவர்கள் அதில் ஒரு விருப்பத்தை மேலதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பினை கொண்டிருத்தல் வேண்டும். ஆகவே தரமான கருவாட்டின் இயல்புகள் என்று சொல்லுகின்ற போது கருவாட்டுக்கு உரித்தான மனத்தை கொண்டிருத்தல். என்ன பிள்ளைகள்? அந்த கருவாட்டின் வாசம், இப்போ வீட்டில் அம்மா கருவாடு பொரித்தால் அந்த வாசம் வந்து சில நேரம் அயல் சூழல்லையே அது அந்த மனத்தை எடுத்துக்கொள்ளும். ஆகவே விருப்பமான மனத்தை கொண்டிருத்தல் வேண்டும். ரெண்டாவது, புறத்தோற்றம் வந்து கபில நிறம் அல்லது இளஞ்சிவப்பாக இருக்க வேண்டும். அப்போ கருவாட்டை பார்த்தால் தெரியும் அது ஒரு இளஞ்சிவப்பாக இருக்கும், என்ன அல்லது ஒரு கபில நிறமாக இருக்கும். அப்போ அதை பார்த்து சொல்லுவார்கள், இது நல்ல கருவாடு, தரமான கருவாடு, இதை வாங்கலாம் என்று நுகர்வோரோ அல்லது கருவாட்டினை ஏற்றுமதியார்களோ அவற்றை பார்த்து வாங்கி கொள்வார்கள்.
அடுத்தது பாண்டல் மனம் அற்றதாக இருக்கணும். மனம் வந்து விருப்பத்துக்கு மாறான ஒரு மனம் பாண்டல் மனம் இருக்குமா இருந்தால் அதில் அந்த கருவாடு வந்து கேள்வியும் இல்லை, அது நுகர்வுக்கு பொருத்தமற்றதாகவும் இருக்கும். அடுத்ததாக பூச்சி புழுக்கள் அற்றதாக இருக்க வேண்டும். அப்போ கருவாட்டில் வந்து பூச்சி புழுக்கள் அற்றதாக இருத்தல் வேண்டும். சரிதானே இல்லையா? அப்போ இத்தகைய இயல்பினை கொண்டுள்ள கருவாடு மிகவும் பொருத்தமான, உணவுக்கு பொருத்தமானது, பூசணைக்கு பொருத்தமான கருவாடாக கொள்ளப்படுகிறது. சரிதானே இல்லையா? இப்போ 3 கிலோகிராம் ஃப்ரெஷ் மீன் உடன் மீனிலிருந்து 1 கிலோகிராம் கருவாடு உற்பத்தி செய்யப்படுகிறது இல்லையா? அப்போ கருவாடு நாங்கள் தயாரிப்பதற்கு 3 கிலோகிராம் மீன் எடுத்துக்கொண்டால் அதில் எங்களுக்கு இறுதியாக கிடைக்கிற கருவாட்டின் அளவு வந்து 1 கிலோகிராமாக காணப்படுது. இதுதானே இல்லையா? இது முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் படியா. 3 கிலோகிராம் மீனிலிருந்து 1 கிலோகிராம் கருவாடு பெறப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற பாரம்பரிய முறைகளில் மாசி கருவாடு தயாரித்தல். கருவாடு தயாரித்தல் முதலாவது பார்த்து நாங்கள், ரெண்டாவது மாசி கருவாடு தயாரித்தல். இந்த மாசி கருவாடு புள்ளியல் மாலத்தீவு நாட்டில் தான் முதல் தயாரிக்கப்பட்டது. மாலத்தீவு நாட்டில் முதல் மாசி கருவாடு தயாரிக்கப்பட்டது. தற்போது இலங்கை, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலும் இது தயாரிக்கப்படுது. முதலாக ஆரம்பத்தில் மாலத்தீவில் தான் இந்த மாசி கருவாடு தயாரிக்கப்பட்டது. அது கருவாட்டில் மிகவும் விலை கூடிய கருவாடு என்றால் மாசி கருவாடு தான். சரிதானே? சிவப்பு நிற தசையுடைய மீன்கள் மாத்திரம்தான் இந்த மாசி கருவாடு தயாரிக்க பயன்படுது. எல்லா மீன்களையும் நாங்கள் இந்த மாசி கருவாடு தயாரிக்க எடுத்துக்கொள்ள முடியாது. சிவப்பு நிற தசையை பார்த்தீர்கள் என்றால் சிவப்பு நிறமாக இருக்கு. அந்த சிவப்பு நிறமான தசையை கொண்ட மீன்கள்லாம் மாசி கருவாடு தயாரிக்க நாங்கள் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக சூரை மீன், வெண் சூரை மீன், அட்டவெல்லன் மீன், ராகொடுவன் மீன், அலகொடுவன் மீன், இத்தகைய மீன்களை தான் நாங்கள் இந்த மாசி கருவாடு தயாரிக்க பயன்படுத்துகிறோம். சரிதானே? அடுத்ததாக அந்த பருமனை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இந்த மீன்கள பருமன் வந்து எங்களுக்கு 30 சென்டிமீட்டர் தொடக்கம் 45 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இடைப்பட்டதாக இருத்தல் வேண்டும். இதுதான் பொருத்தமாக விரும்பக்கூடிய அளவு. மீன்களின் பருமன் வந்து 30 சென்டிமீட்டர் தொடக்கம் 45 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இடைப்பட்டதாக தான் இருத்தல் வேண்டும். இதை விட குறைஞ்சாலும் அது பொருத்தமில்லாததாக இருக்கும். அதை விட ஆக கூடினாலும் பொருத்தமில்லாதாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் அதை பொருத்தமான அளவுகளை வெட்டுகின்ற போது, பெரிய மீன்களை வெட்டுகின்ற போது தேவையற்ற அளவு மிதமான பகுதிகள் வந்து வேஸ்டாக போகும். என்ன அதால் நாங்கள் இந்த 30 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இடப்பட்ட மீன்களை தான் இதற்கு பொருத்தமாக நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா? சரிதானே? சரி, மாசி கருவாடு தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் என்ன? மாசி கருவாடு தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் புத்தம் புதிய மீன். நாங்கள் கருவாட்டுக்கு பார்த்து நாங்கள் நன்னீர் மீனும் உவர்நீர் மீனும் ஏன்னா, ஆனால் இங்கே வந்து உவர்நீர் மீன் மாத்திரம்தான் மாசி கருவாட்டுக்கு பொருத்தமான மீன். நன்னீர் மீன் எவையும் இதுக்கு பொருத்தமில்லை. ஏன்னா அது சுவையில், தரத்தில் அல்லது போசணையில் அதற்கு கேள்வி இல்லை அல்லது தரமற்றதென்று உள்ளதால் நாங்கள் உவர்நீர் மீனைத்தான் இதுக்கு பொருத்தமாக கொள்வோம். ஆகவே புத்தம் புதிய மீன் உவர்நீர் மீனாக இருக்க வேண்டும். அடுத்த சுத்தமான உப்பு, கரையுப்பு, என்ன சோடியம் குளோரைட், சுத்தமான உப்பு. அடுத்தது சுத்தமான நீர். அடுத்தது பொருட்காய் புளி. சாதாரணமாக நாங்கள் புளி, தேசிக்காய், சாதாரண புளி போல பொருட்காய் புளி, இந்த நான்கும் வந்து மாசி கருவாடு தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களாக நாங்கள் கொள்ளுகிறோம். சரிதானே? சரி, அடுத்தபடியை பார்ப்போம். இந்த மாசி கருவாட்டை தயாரிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன உபகரணங்கள் எங்களுக்கு தேவை? ஏன்னா இப்போ கருவாடு தயாரிக்க பயன்படுத்திய உபகரணங்கள் போல தான் இங்கே மாசி கருவாடு தயாரிப்பதற்கான உபகரணங்களில் உள்ளடக்கப்படுது. ஏன்னா மீனை சுத்திகரிப்பதற்கு பொருத்தமான மேசை, வெட்டு பலகை, கூரிய கத்தி. ஏன்னா அது மீன் பொருத்தமான அளவில் நாங்கள் ஒரு சைஸ்லேயும் வெட்டி அதனை பதப்படுத்தி மாசி கருவாட்டை உருவாக்குவதற்கு அவற்றின் அளவிற்கேற்ப வெட்டி வைத்தல் வேண்டும். அதுக்கு தேவையான மேசையும் வெட்டு பலகையும் கத்தியும் அவசியம்.
என்ன அடுத்தது பொருத்தமான தெரிவு செய்து ஏனைய கழிவுகளை வந்து நாங்கள் என்ன பொருத்தமான பாத்திரம் உரையில் விடுறோம். அப்போ அதுக்கு பொருத்தமான ஒரு பாத்திரம் தேவை. அடுத்தது அளவீடு செய்வது, உப்பு புளி போன்றவற்றை அளவீடு செய்வதற்கு பொருத்தமான தராசு. ஏன்னா அடுத்ததாக இங்கே மீனை அவிப்பதற்கான பாத்திரமும் அடுப்பும், அதான் இல்லையா, வெப்பம் பெறுவதற்கான அடுப்பும் பாத்திரம். அடுத்தது புகையூட்டுவதற்கு தயார்படுத்தப்பட்ட இடம் அல்லது உபகரணம். புகையூட்டல்னா ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். என்ன இந்த புகையூட்டலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருத்தமான இடமாக இருக்கலாம் அல்லது உபகரணம், புகையை உருவாக்கக்கூடிய உபகரணமாக இருக்கலாம் அல்லது இடமாக இருக்கலாம். இவை ஐந்தும் தான் என்ன மாசிக்கருவாடு தயாரிக்க தேவையான உபகரணங்களாக நாங்கள் பார்க்கிறோம். சரிதான பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக மாசிக்கருவாடு தயாரித்தல் படிமுறைகளை பார்க்க போகிறோம் பிள்ளைகள். மாசிக்கருவாடு தயாரித்தல் படிமுறைகள், இது ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாட்டு திட்டமாக இருக்கின்றது பிள்ளைகள். ஏன்னா பாருங்கோ, முதலாவது என்ன செய்கிறோம் என்றால் நுகர்வுக்கு பொருத்தமான உவர்நீர் மீன்களை தெரிவு செய்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம், மீன்களின் உள்ளுறுப்புகள் மற்றும் பூக்களை நீக்கி சுத்தமான நீரில் கழுவுறோம். என்ன மீன்களை தெரிவு செய்கிறோம், மீன்களின் உள்ளுறுப்புகள் மற்றும் பூக்களை நீக்கி சுத்தமான நீரில் கழுவுறோம். பிறகு என்ன செய்கிறோம் என்றால் பாத்திரம் ஒன்றில் நீரிட்டு அந்த நீரின் அளவுப்படி, நீரின் அளவு பெர்சன்டேஜ் என்ன, நீரின் அளவுப்படி 3% தொடக்கம் 5% வரை உப்பு சேர்த்து, 3% தொடக்கம் 5% வரை உப்பு சேர்த்து 1 தொடக்கம் 2 கொறுக்காய் புளி சேர்த்து மீனை அவிக்கிறோம். ஏன்னா அப்போ பொருத்தமான பாத்திரத்தில் நீரிட்டு அந்த நீரின் அளவுப்படி 3% தொடக்கம் 5% வரை உப்பு சேர்த்து 1-2 கொறுக்காய் புளியும் சேர்த்து மீனை நன்றாக அவிக்கிறோம். சரிதான பிள்ளையா? அவித்த பின்னர் மீனை குளிர வைக்கிறோம். என்ன சூடாக இருக்கும், அதை சற்று குளிர வைத்து தசையை 4 பகுதிகள் அல்லது 2 பகுதிகளாக கீழப்பாடாக வெட்டுறோம். கீழப்பாடு சொல்றது என்ன, நிலக்குத்தல் செங்குத்தாக வெட்டுறோம், அதைத்தான் கீழப்பாடு சொல்றோம். அப்போ அந்த மீனை வந்து நாங்கள் அவித்த மீனை குளிர வைத்து தசை பகுதியை 4 பகுதிகளாக கீழப்பாடாக பிளக்கிறோம். சரிதானே? அதன் பின்னர் செட்டைகள், செதில்கள், தோல், மற்றது எலும்பு பகுதி, எலும்புகள் வந்து இங்கே பொருத்தமில்லை. ஆகவே அவற்றை வந்து உடனடியாக என்ன செய்யணும் என்றால் நாங்கள் நீக்கி விடுறோம். ஏன்னா இப்போ செட்டைகள், செதில்கள், தோல், எலும்பு பகுதிகளை நீக்கிறோம். பின்னர் என்ன செய்கிறோம் என்றால் சுத்தமான வெண்ணிற துணியை பயன்படுத்தி மீனின் தசை துண்டுகளில் உள்ள நீரை அகற்றுறோம். அப்போ அந்த துண்டுகளை துணியின் மேல் வைத்து என்ன அந்த நீரை வந்து உறிஞ்சி அகற்றுறோம். நீரை அகற்றிய பின்னர் ஏறத்தாழ 1 மணி நேரம் இளம் வெயிலில், சாதாரணமாக 40 பாக செல்சியஸ் என்ன 40 பாக செல்சியஸ் அளவில் வெப்பநிலையில் உலர்த்தி அரை மணி நேரம் புகையூட்டல் செய்கிறோம். சரிண்ணா இல்லையா? அப்போ தசத்துண்டுகள் உள்ள நீரை அகற்றி போட்டு ஏறத்தாழ 1 மணி நேரம் இளம் வெயிலில் ஏன்னா 40 பாக செல்சியஸ் வெப்பநிலையில் உலர்த்தி அரை மணி நேரம் புகையூட்டுறோம். அவ்வாறு புகையூட்டப்பட்ட அந்த மீனை குறைந்த வெப்பநிலையில் இருந்து படிப்படியாக உயர் வெப்பநிலைக்கு உட்படுத்தி, என்ன அப்போ 40 பாகசியிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கூட அதிகரித்து செல்கின்ற உயர் வெப்பநிலைக்கு உட்படுத்தி 4 அல்லது 5 நாட்கள் வரை உலர்த்துதல் வேண்டும். இதுதானே பிள்ளைகள்? அப்போ இதுதான் மாசிக்கருவாடு தயாரித்தல் இந்த ஒரு படிமுறைகளாக நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள். சரிதானே? இப்போ இந்த மாசிக்கருவாடு தயாரித்தல் படிமுறையில் பிள்ளைகள் வந்து நாங்கள் பயிற்சியை மையமாக கொண்டு மாசிக்கருவாடு தயாரித்தல் பாய்ச்சல் கோட்டு படத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா அப்போ பாய்ச்சல் கோட்டு வரைபடத்தை பார்க்கின்ற போது புத்தம் புதிய மீன் அம்புக்குறி, தேவையற்ற பகுதிகளை நீக்குதல் அம்புக்குறி, கழுவுதல் அம்புக்குறி, உப்பு கரைசலில் இட்டு அவித்தல் அம்புக்குறி, என்ன துண்டுகளாக வேறாக்குதல் அம்புக்குறி, எண்புகளை நீக்குதல் அம்புக்குறி, என்ன உருப்படுத்தல் என்றது சுத்தமான
என்ன ஒரு வெண்ணிற துணி துண்டினால் நீரை அகற்றுதல். நாங்கள் முதல் பார்த்தோம் என்ன அதுதான் உருப்படுத்த. பின்னர் அம்புக்குறி போட்டு உலர்த்துதல். என்ன அதற்கு பின்னர் அம்புக்குறி போட்டு புகை ஊட்டல். அதன் பின்னர் அம்புக்குறி போடுகிறீர்கள் உலர்த்துதல். அம்புக்குறி மாசிக்கருவாடு. என்ன கருவாட்டின் இறுதி வடிவம். அதன் பின்னர் நாங்கள் பொதியிடுதல். ஏன்னா இந்த பாய்ச்சல் கோட்டு வரைபடம் வந்து ஒரு முறையான ஒரு கட்டமைப்பை கொண்ட வரைபடமாக இருக்கும். இது பரீட்சையை மையமாக கொண்டு உங்கள் பரீட்சையில் நீங்கள் கடந்த கால காபோதா சாதாரண பரீட்சை வினாத்தாள்களை எடுத்து பார்க்கின்ற போது இந்த பாய்ச்சல் கோட்டு வரைபடங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? சரி, இப்போ நாங்கள் மாசிக்கருவாடு தயாரித்தலில் 5 கிலோகிராம் மீனில் இருந்து ஏறத்தாழ 1 கிலோகிராம் மாசிக்கருவாட்டை பெறலாம். 5 கிலோகிராம் மீனை நாங்கள் வெட்டி தயாரிப்பு செய்கின்ற போது இறுதியாக எங்களுக்கு கிடைக்கின்ற பெறுமதி 1 கிலோகிராம் மாசிக்கருவாடு. சரிதானே பிள்ளை? இந்த மாசிக்கருவாடானது அதிக அளவில் விற்பனை சந்தை பெறுமதியையும் கொண்டுள்ளது. இப்போ உலக சந்தையில் கூடிய அளவு சந்தை விலை பெருமானத்தையும் இந்த மாசிக்கருவாடு கொண்டுள்ளது. இதால் இந்த மாசிக்கருவாடானது எல்லா நாட்டிலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு முறையாகவும் இப்போ கடல் சார்ந்த ஒரு உணவுப் பொருளாகவும் காணப்படுகிறது. சரியான இல்லையா? இப்போ இந்த மாசிக்கருவானது ஆரம்ப காலத்தில் என்ன முதல்ல மாலதீவில் தொடங்கி இன்று இலங்கை, இந்தியா உட்பட அனைத்து நாடுகளிலையும் இந்த மாசிக்கருவாடு தயாரித்தல் முறை காணப்படுகிறது. சரிதானே இல்லையா? சரி, அடுத்த விடயம் நாங்கள் புகையூட்டல், ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த புகையூட்டல் முறையும் பிள்ளைகள் பாரம்பரியமாக நாங்கள் மரபு ரீதியாக பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு நற்காப்பு முறையாக காணப்படுகிறது. ஏன்னா புகையூட்டல் செயற்பாடு இப்போ பல நூற்றாண்டு காலம் ஏன்னா ஆதி கால மனிதன் என்ன செய்தான்றால் ஏன்னா வேட்டையாடி ஏன்னா விலங்குகளை வெப்பத்தில் சுட்டு உணவை இறைச்சியை சாப்பிட்டான். அதின் ஒரு வடிவமாகத்தான் இந்த புகையூட்ட செயற்பாடும் இருக்கிறது. இதுதான் இந்த புகையூட்ட செயற்பாடு ஸ்மோக்கிங்னு சொல்லப்படுகின்ற புகையூட்டல் பாரம்பரிய ஒரு முறையாக காணப்படுகிறது. இந்த புகையூட்டலுக்காக நாங்கள் நன்னீர் உவர்நீர் மீன்களை பயன்படுத்தி புகையூட்டலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நன்னீர் மீனும் இருக்குது, உவர்நீர் மீன்களும் இந்த புகையூட்டல் மூலம் நாங்கள் உணவுக்காக பெற்றுக்கொள்ளலாம். மற்றது சுவைமிக்க நற்காப்பு முறை, ஒரு வித்தியாசமான சுவைமிக்க ஏன்னா மீன்களாகவும் அதனை நாங்கள் புகையூட்டி உணவாக பெற்றுக்கொள்ளலாம். கருவாடாகவும் நாங்கள் புகையூட்டி உணவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது ஒரு சுவைமிக்க நற்காப்பு முறையாக கொள்ளப்படுது. ஏன்னா புகையூட்டல் முறையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஏன்னா இந்த 210 லிட்டர் எண்ணெய் தாங்கிகள் என்ன கொள்கலன்களில் அல்லது மரத்திலான சட்ட தகடுகளில் என்ன கிளையாக நிலக்குத்தாக மீன்கள் தொங்கவிடப்பட்டு அடியில் புகை என்ன உருவாக்கப்பட்டு அந்த புகையில் உலர்த்த செயல்பாடு, நீரை அகற்ற செயற்பாடு நடைபெறுவதை காணலாம் இல்லையா? ஏன்னா இப்போ இது எங்களோட பிரதேசங்களில் சற்று குறைவாக காணப்படுகின்ற போதும் தென்னிலங்கையில் இது கூடுதலாக இந்த புகையூட்ட செயற்பாடு நடைபெறுகிறது. சரி, அடுத்ததாக நாங்கள் புகையூட்டலின் போது கவனிக்க வேண்டிய விடயங்களை பற்றி நாங்கள் உற்று நோக்குவோம் இல்லையா? புகையூட்டலின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் சாதாரணமாக எல்லாரும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. என்ன புகையூட்டல்னா நெருப்பை உருவாக்கி அதன் மூலம் புகையை உருவாக்கி என்ன மீன்களை கட்டி தொங்க விட்டு புகையூட்டலாமோ? இல்லை, அதுக்கொண்டு சில விதிமுறைகள் நடைமுறைகள் இருக்குது. அப்போ அந்த நடைமுறைகளையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். வேணா முதலாவது தேவையான அளவுக்கு மாத்திரம்தான் புகையூட்டல். அதிகமான புகையை அங்கே கொடுத்தாலும் பிரச்சனை, குறைவான புகையை உருவாக்கினாலும் பிரச்சனை. ஆகவே தேவையான அளவு புகையை மாத்திரம்தான் புகையூட்டலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா தேவையான அளவுக்கு மாத்திரம்தான் புகையூட்டல். ரெண்டாவது, இந்த புகையூட்டிய மீன்கள் மீது அல்லது புகைக்கடி படிவதை தவிர்த்தல்.
ஏன்னா இப்போ உதாரணமாக வந்து சில விறகுகளில் வந்து தயார் இருக்கலாம் அல்லது கரியை கூடுதலாக சில விறகுகள் உருவாக்கலாம். ஏன்னா அப்போ இந்த புகையூட்டப்பட்ட மீன்களில் தயார் புகைக்கறி படிவதை தவிர்த்தல் வேண்டும். ஏன்னா அடுத்ததாக இந்த விறகுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய மரங்களாக நாங்கள் அவற்றையும் எங்களோட கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ சாதாரணமாக வந்து நாங்கள் அரிமரம், பூச்சி பூசிய அரிமரம், அவற்றின் தூள்கள் இவற்றை பயன்படுத்த முடியாது. ஏன்னா பதிலவாக இருக்கின்ற புகைகள் வந்து நச்சுத்தன்மையாகவோ அல்லது உணவுக்கு பொருத்தமற்றதாகவே இருக்கலாம். ஆகவே விறகுக்காக பதப்படுத்திய அரிமரம், ஏன்னா பூச்சி பூசிய அரிமரம், ஏன்னா அரிமரத்தூள் இவற்றின் தூள் நாங்கள் புகையூட்ட பயன்படுத்த முடியாது. ஏன்னா அத்தோடு இந்த கருவாத்தடிகள் இப்போ ஆப்கானியில் மலையகத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய நாட்டில் கருவாத்தடிகள் பயன்படுத்தப்படுது. இந்த கருவாத்தடிகள் அதிக அளவில் பயன்படுத்த முடியாது. என்றால் வாசனை வந்து ஏன்னா புகையூட்டப்பட்ட மீன்களில் இருந்து வரலாம். ஆகவே கருவாத்தடிகள் மிகவும் குறைவாகத்தான் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா முக்கியமாக வந்து வேம்பு, மலைவேம்பு, ஏன்னா கிச்சிலி, அடுத்ததாக வேம்பு, மலைவேம்பு, கிச்சிலி, டர்பைடன் வகை மரங்களை நாங்கள் இந்த புகையிடலுக்காக பயன்படுத்த முடியாது. புகையூட்டுவதற்கு பலா, ஈரப்பலா, இப்பிலிப்பில், மகோகனி என விறகுகள், இந்த இத்தகைய மரங்களின் விறகோட உமி பதப்படுத்தப்படாத அரிமரத்தூள் என்பவற்றை நாங்கள் புகையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தலாம். இது வந்து புகையூட்டலின் போது மிகவும் கவனிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அடுத்ததாக புகையூட்டிய மீன் உற்பத்தி படிமுறைகள் இல்லை. ஏன்னா முதலாவது வந்து பூக்கள், உள்ளுறுப்புகள், செட்டைகள், செதிர்கள் என்பவற்றை நீக்கி மீனை நன்காக கழுவுறான். ஏன்னா மீனை நன்காக கழுவுதல் வேண்டும். அடுத்ததாக மீனை பதப்படுத்தல் வேண்டும். ஏன்னா பருமனுக்கேற்றவாறு, எங்களுக்கு தேவையான அளவு பருமனுக்கேற்றவாறு உப்பும் புளியும் அது கிட்டத்தட்ட 2 வீதம் தொடக்கம் 5 வீதம் வரை சேர்த்து, ஏன்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் போன்ற கறிச்சரக்குகளையும் சேர்த்து குளிரேற்றியில் வைத்து பதப்படுத்தல் வேண்டும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 12 மணி நேர இடைவெளிக்கு உட்படுத்தல் வேண்டும். இதில் ஏன்னா இந்த பதப்படுத்தல் வந்து 6 தொடக்கம் 12 மணி நேர இடைவெளியாக இருத்தல் வேண்டும். பின்னர் மீனின் மேற்பரப்பை மாத்திரம் விரைவாக கழுவி 1/2 மணி நேரம் வரை குறைந்த வெப்பநிலையில் உலர்த்துதான். மேற்பரப்பை மட்டும் விரைவாக கழுவி குறைந்த வெப்பநிலையில் உலர்த்துதான். பின்னர் என்ன செய்யறோம் என்றால் நிரம்பிய உப்பு கரைசலில் இட்டு சிறிது நேரம் வரை அமிழ்த்தி மேற்பரப்பு உலரும் வரை புகையூட்டல். ஏன்னா பின்னர் ஏறத்தாழ 3 மணி நேரம் குளிர் புகையூட்டல், கிட்ட 35 பாகை செல்சியஸில் குளிர் புகையூட்டல் மேற்கொள்கிறோம். ஏன்னா இந்த குளிர் புகையூட்டலுக்கு பின்னர் என்ன செய்கிறோம் என்றால் 55 பாகை செல்சியஸிலிருந்து 65 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் கிட்டத்தட்ட 1 மணி தொடக்கம் 3 மணி நேரம் மீனின் நிறம் பொன்னிறமாக வரும் வரை வெப்ப புகையூட்டல் மேற்கொள்கிறோம். இதுதானே இல்லையா? கிட்டத்தட்ட 1 தொடக்கம் 3 மணி நேரம், என்ன 55 பாகை செல்சியஸிலிருந்து 65 பாகை வெப்பநிலையில் நாங்கள் பொன்னிறமாக வரும் மட்டும் இதனை நாங்கள் வெப்ப புகையூட்டல் செய்கிறோம். இதுதான் புகையூட்டிய மீன் உற்பத்தி படிமுறைகள். சரிதானே? இதை நாங்கள் பாய்ச்சல் கோட்டு வரைபடத்தில் பார்க்கின்ற போது என்ன புகையூட்டிய மீன் தயாரித்தலுக்கான பாய்ச்சல் கோட்டு படம், புத்தம் புதிய மீன் தேவையற்ற பகுதியில் நீக்குதல், கழுவுதல், பதப்படுத்தல், என்ன அதுக்கு பேரில் சிறு இடைவேளையில் வைத்திருத்தல், பின்னர் கழுவுதல், பின்னர் உலர்த்துதல், என்ன 40 பாகை செல்சியஸ் நேரம் 30 நிமிடங்கள் உலர்த்துதல், பின்னர் குளிர் புகையூட்டல், ஏன்னா அது வந்து 35 பாகை செல்சியஸில் 3 மணித்தியாலங்கள் நாங்கள் குளிர் புகை ஊட்டுறோம். ஏன்னா பின்னர் வெப்ப புகையூட்டல் செய்கிறோம் 55 பாகை செல்சியஸிலிருந்து 65 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் 1 மணித்தியாலத்திலிருந்து 3 மணித்தியாலங்கள். ஏன்னா இறுதியாக புகையூட்டிய மீன் கிடைக்கிறது பொதியிடல். இதுதான் புகையூட்டிய மீன் தயாரித்தலுக்கான ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபடமாக காணப்படுது. சரிதானே? சரி, இனி புகையூட்டிய மீன்களின் பயன்பாட்டு காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது
புகையூட்டிய மீன்களை பிள்ளைகள் ஏறத்தாழ 7 நாட்கள் வரை ஏன்னா நுகர்வுக்கு பயன்படுத்தலாம், அது புகையூட்டிய மீனாக இருந்தால். ஆனால் புகையூட்டிய கருவாட்டை அறவெப்ப நிலையில் வைத்து ஏறத்தாழ 6 மாத காலம் பேணலாம். ஏன்னா அப்போ புகையூட்டிய மீனை ஏறத்தாழ 7 நாட்களும், புகையூட்டிய கருவாட்டை அறவெப்ப நிலையில் வைத்து ஏறத்தாழ 6 மாத காலம் நாங்கள் பேணக்கூடியதாக இருக்கும். இதுதான் புகையூட்டிய மீன்கள். சரிதான பிள்ளைய? சரி, அடுத்த விடயம் புளியிடப்பட்ட மீன் தயாரித்தல். சாதாரணமாக நீங்கள் வீடுகளிலும் நாங்கள் இதை செய்கின்ற ஒரு விடயம். ஏன்னா மீன் விற்பனை நிலையங்கள் பெறப்படுகின்ற அந்த மீன்களை பொருத்தமான மீன்களை தெரிவு செய்து நாங்கள் மீனை பெற்று ஏன்னா ஏதோ மீன் புளியிடப்பட்ட மீன் தயாரித்தலுக்காக செயற்பாட்டை மேற்கொள்கிறோம். இந்த முறை ஆரம்ப காலம் முற்காலம் தொடக்கம் எமது நாட்டின் தென் மாகாணத்தில் பிரபலியமான நற்காப்பு முறையாக காணப்படுது. தென் மாகாணத்தினால் இந்த முறை பிரபலியம் பெற்றிருக்குது. இதற்காக கொருக்காய் புளி, உப்பு, மிளகு ஆகியவற்றை நீருடன் சேர்த்து அரைத்து களி போன்று தயாரித்து இந்த மூன்றையும் சேர்த்து களியாக்கி மட்பாத்திரத்தில் உள்ள மீனுடன் சேர்த்து அப்பாத்திரத்தின் மேற்புறமும் கீழ்ப்புறமும் வெப்பமேறும் வகையில் அமைந்த விசேட சமையல் முறையை கையாண்டு புளியிடப்பட்ட மீனை தயாரிப்பார்கள். சரிதானே இல்லையா? இப்போ புளியிடப்பட்ட மீன்ன்றது ஒரு விருப்பமான ஒரு உணவு. ஏன்னா இந்த மீனை தயாரிப்பதற்கு நாங்கள் என்னென்ன மீனை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முக்கியமாக சிவப்பு நிற தசை உடைய மாசிக்கருவாடு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மீன்கள் போல சிவப்பு நிற தசை உடைய மீன்கள் சூரை, வன் சூரை, ராகொடுவன், அலகொடுவன் ஆகிய மீன்கள்லாம் பயன்படுத்தப்படும். ஏன்னா பழுதடைந்த மீன்கள் பயன்படுத்தப்பட்டால் அந்த பழுதடைந்த மீன்களில் இருக்கின்ற தேவையற்ற நுண்ணங்கிகள் ஏன்னா அதவற்றின் தாக்கத்தால் புளியிடப்பட்ட மீனின் கிஸ்டமீனின் அளவு அதிகரிக்கும். இதனை உட்கொள்வதால் தலைவலி, வாந்தி, வாய்ச்சொறிவு, உடல் சொறிவு போன்ற அலர்ஜிக் ஒவ்வாமை நோய்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைய. இதால் பழுதடைந்த மீன்களை ஒரு காலம் புளியிடப்பட்ட மீன்களுக்கு எடுக்கக்கூடாது. புளியிடப்பட்ட மீன் விசேட சுவையையும் மணத்தையும் நிறத்தையும் கொண்டதாக காணப்படுது பிள்ளைய. ஏன்னா அறவெப்ப நிலையில் 3 தொடக்கம் 4 நாட்கள் வரை பாதுகாத்து நுகரலாம். எனினும் தற்போது ஏன்னா நவீன தொழில்நுட்ப காலம் ஏற்பட்ட உருவாக்கப்பட்ட பின்னர் தகர பேணிகள், போத்தல்கள் இவற்றில் என்ன தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தி அடைக்கப்பட்டு 1 தொடக்கம் 2 ஆண்டுகள் வரை நுகர்வுக்காக பயன்படுத்தலாம் இல்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலம் இந்த நுகர்வு காலமாக இருக்கும். இதுதான் புளியிடப்பட்ட மீன் தயாரிப்பு. புளியிடப்பட்ட மீன் தயாரிப்புக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? அப்போ 1 கிலோகிராம் மீனை நாங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் ஏன்னா 1 கிலோகிராம் மீனை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே தேங்காய் எண்ணெய் 450 மில்லிலிட்டர் தேவையாக இருக்கிறது. அரைத்த கொருக்காய் புளி 75 கிராம், மிளகுத்தூள் 25 கிராம், ஏன்னா அரைத்த வெள்ளைப்பூடு 20 கிராம், உப்புத்தூள் 20 கிராம், நீர் 500 மில்லிலிட்டர். இத்தகைய அளவு கொண்ட ஒரு புளியிடப்பட்ட மீனை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை கொண்டு நாங்கள் என்ன தயாரிப்பை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக தயாரிக்கும் முறையை பார்ப்போம் இல்லையா? ஏன்னா மீன்களின் தேவையற்ற பகுதிகளை நீக்கி கழுவி சுத்தப்படுத்தி துண்டுகளாக வெட்டுதல். தட்டை துண்டுகளாக வெட்டிய மீனை தேவையனின் ஆள் எண்ணெயில் ஓரளவு பொரித்தல் வேண்டும். என்ன எண்ணெயில் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பொரிக்கின்ற தன்மையை கொண்டிருந்தால் அதை விருப்பம் என்றால் பொரிக்கலாம். பொரித்தல் என்ன அரைத்த கொருக்காய் புளி களிய மிளகாய்த்தூள், வெள்ளைப்பூடு, உப்புத்தூள் ஆகியவற்றுடன் நீரும் சேர்த்து அரை பதங்களாக மட்பாண்டத்தில் இட்டு மிதமான நெருப்பில் சமைத்து இந்த புளியிடப்பட்ட மீனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே இல்லையா? சரி, அடுத்ததாக புளியிடப்பட்ட மீன் தயாரித்தல் பாய்ச்சல் கோட்டு படம். கொருக்காய் புளி, மிளகுத்தூள், வெள்ளைப்பூடு, உப்புத்தூள் ஆகியவற்றை கலத்தல். ஏன்னா பின்னர் என்ன செய்ய வேண்டாம்? அரைத்தல், நீருடன் கலத்தல். ஏன்னா கலவையை மீன் துண்டுகளுடன் சேர்த்து கலத்தல், மிதமான தீயில சமைத்தல் 30 தொடக்கம் 45 நிமிடம் வரை. அதன் பின்னர் புளியிடப்பட்ட மீன் தயாரித்தல் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? சரிதானே? சரி, அப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த விடயம்
நட்காப்பு கோட்பாடுகள், அதில் பாரம்பரியமான நட்காப்பு கோட்பாடுகள் என்ன? கருவாடு தயாரித்தல், மாசி கருவாடு தயாரித்தல், புகையூட்டல், புளியிடப்பட்ட மீன் தயாரிப்பு ஏன்னா பாரம்பரிய முறைகளை பார்த்த நாங்கள் இனிமேல் இந்த பாடம் தொடர்பான சில வினாக்களை, பயிற்சி வினாக்களை பிள்ளைகள் பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு பரீட்சையை மையமாக கொண்டு சில வினாக்களை நான் முன்னுரிமைப்படுத்தியிருக்கிறேன். மீன் நட்காப்பு முறைகளை குறிப்பிடுக. நட்காப்பு முறைகள் 2 புள்ளிகள். ஒன்று பாரம்பரிய நட்காப்பு முறை, நவீன நட்காப்பு முறை, 2ஐயும் குறிப்பிடுவீர்கள். மரபு ரீதியான நட்காப்பு முறைகள் அவை. மரபு ரீதியான நட்காப்பு முறைகள்லாம் நான் கடைசியாக பார்த்த விடையா. ஏன்னா கருவாடு தயாரித்தல், மாசி கருவாடு தயாரித்தல், புகையூட்டப்பட்ட மீன் தயாரிப்பு, புளியிடப்பட்ட மீன் தயாரிப்பு ஏன்னா இவ்வளவு என்ன பாரம்பரிய நட்காப்பு முறைகள். சரிதான வழியா? அடுத்த விடயம் நவீன நட்காப்பு முறைகள். இப்போ நவீன நட்காப்பு முறைகள் என்று பார்க்க போகிற விடயம் குளிரேற்றல், அதிகுளிரேற்றல், தகரத்தில் அடைத்தல், நவீன நீரகற்றல் முறைகள். இவெல்லாம் நவீன நட்காப்பு முறைகள். அடுத்தது மாசி கருவாடு தயாரிக்க பயன்படும் மீன்கள். நான் சொன்னால் சிவப்பு நிற தசையுடைய மீன்கள் தான் மாசி கருவாடு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற மீன்கள். ஏன்னா சூரை, வன் சூரை, ஏன்னா அறக்கொடுவான் ஏன்னா போன்ற மீன்களை நீங்கள் இங்கே மாசி கருவாடு தயாரிக்கிறதுக்காக என்ன குறிப்பிடலாம். ரா கொடுவன், அல கொடுவன், அட்டை வெள்ளன் ஏன்னா இவைதான் இந்த மாசி கருவாடு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மீன்கள். அடுத்தது புகையூட்டலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள். ஏன்னா நான் இறுதியாக பார்த்து நாங்கள் புகையூட்டலுக்கு எல்லா மரங்களோ விறகுகளோ பயன்படுத்த முடியாது. அப்போ புகையூட்டலுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பார்க்கின்ற போது ஈரப்பலா, பலா, உமி ஏன்னா மகோகனி விறகு ஏன்னா மற்றது பதப்படுத்தப்படாத அரிமரத்தூள். இவைதான் புகையூட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கும் பிள்ளைகள். சரிதான பிள்ளைகள்? சரி, இந்த காணொளி மூலமான கற்பித்தல் செயற்பாட்டில் தரம் 11 நீர் உயிரினவள தொழில்நுட்பவியல் பாடத்தில் அலகு 9 மீன் விளைச்சலில் ஏற்படும் இழப்புக்களை இயன்றளவிற்கு குறைக்க ஆவண செய்வர் என்னும் அலகில் மீன்களை நட்காப்பு செய்தல் விடயம் தொடர்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு விரிவாகவும் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் நான் கற்பித்திருக்கின்றேன். மென்மேலும் இந்த பயிற்சிகள் ஊடாகவும் விளக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி.